அனைவருக்கும் சித்தர் வாக்கு பாலசிஸ்டர் பாலஜனா சிறந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஸ்ரீ பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஆண்டு எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியம் நிச்சயமா உறுதியா. இது ஒரு பரபரப்பான ஸ்ரீ பராபவ ஆண்டு. ஸ்ரீ பராபவ ஆண்டு வந்து எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா, எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா ஒரு நல்ல தொழில், வேலை வாய்ப்பு, தொழில், உத்தியோகம், வருமானம், பொன் பொருள் சேர்க்கை அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய ஒரு பரவசமாகக்கூடிய ஒரு பராபர ஆண்டு. அனைத்து யோகங்களையும் இந்த ஆண்டு வழங்க போகிறது உங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு விறுவிறுப்பான ஆண்டு, எல்லா யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த புத்தாண்டு எதற்காக நமக்கு பிறக்கின்றது? இந்த புத்தாண்டு நமக்கு எதற்காக இந்த புத்தாண்டு பிறக்கிறது? எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும், கெட்டது நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செஞ்சா நல்லது, எதை செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட நல்ல யோகம் நமக்கு அமைய போகுது, எதை நோக்கி நாம பயணிக்கணும், இந்த காரியத்தை செஞ்சா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இப்படி எல்லாம் உங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுல பார்க்க போறோம். புரியுதுங்களா? முக்கியமா உங்கள் வெற்றி எதை நோக்கி பயணிக்கிறது, உங்கள் லட்சியங்கள் என்ன, உங்கள் சாதனைகள் என்ன, உங்க மனசுல பட்ட வேதனைகள் எப்ப தீரும், உங்களுக்கு நல்ல உத்தியோகம் எப்ப கிடைக்கும், நல்ல கல்யாணம் எப்ப முடியும், புத்திரபாக்கியம் எப்ப கிடைக்கும், சொத்து சுகம் எப்ப வாங்கலாம், எப்ப வீடு கட்டலாம், இப்படி எல்லாம் இந்த புத்தாண்டுல என்னென்ன யாருக்கு என்னென்ன யோகங்கள் நடக்க போகுதுன்றத இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் சிறப்பா பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பெண்களுக்கு ஒரு சிறந்த சாதனைக்குரிய ஆண்டாக அமைய போகின்றது. பெண்கள் சாதனை புரிய ஆண்டா, மிகப்பெரிய சாதனை, உலக சாதனை, பெண்களுக்குரிய உலக சாதனை செய்யக்கூடிய பெண்கள் ஆண்டாக அமைய போகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு எல்லாருக்குமே ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், மிகப்பெரிய தொழிலை தொடங்கலாம், மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கலாம், பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாம், பெரிய தொழிற்சாலை தொடங்கலாம். எல்லாருக்குமே திருமண யோகம், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் சிறந்த திருமண யோகம், நிச்சயமா சுபகாரியங்கள் போல சிறப்பா நடக்க போகுது. எல்லாத்தையும் சிறப்பா பார்க்க போறோம், எல்லா ராசிக்கும். அதே நேரம் இது பொது பலன், இது ஒரு பொது பலன். இப்ப கடகராசி விஜய் எடுத்துக்க. கடகராசி வந்து விஜய் ஒரு அரசியல் மிகப்பெரிய சாதனை, அரசியல் களம் இறங்கி விட்டாரு, வெற்றி அடைய போறாரு, அரசியல் களத்துல இறங்கிட்டாரு, சினிமாவில் பெரிய சாதனை பண்ணிட்ட, உலக சாதனை பண்ணிட்டாரு, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இப்ப அரசியல் களத்துல இறங்கி மிகப்பெரிய வெற்றி அடைய போறாரு. அப்ப எல்லாருமே கடகராசிக்காரவங்க பூரா இந்த சினிமாவில் சாதிக்க முடியும், அரசியல் களத்துல வெற்றி அடைய முடியுமா? அப்ப உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பாரு ஆண்டவன். அதுக்காகத்தான் முன் உதாரணமா சொன்னேன். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இப்ப எல்லாருக்குமே சிறப்பான பலன்களை சூப்பரா பிரமாதமா பார்க்க போறோம். இதுல சந்தேகம், உங்க பலனை பார்க்கணும்னா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரிங்க? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஸ்ரீ பராபவ ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மீனராசி. மீனராசினியர்களே, உங்களுக்கான ஸ்ரீ பராபவ ஆண்டினுடைய புத்தாண்டு பலன்கள். உண்மையிலே பராபவ ஆண்டு அற்புதமாக எல்லாருக்குமே முக்கியமாக நல்ல சிறப்பாக இருக்க போதும். எல்லாரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ போறீங்க. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனைகள்லாம் வென்று சாதனை படைக்கக்கூடியவர்களில் மீனராசிக்காரர்களும் ஒன்று. சாதாரண வெற்றி இல்லை, இவ்வளவோ பட்ட வேதனைக்கு மிகப்பெரிய வெற்றி உங்களை தேடி வரப்போகுது. ஏன் அப்படி? அதுக்கான காரணத்தை சொல்றேன். முதல் காரணம், இப்ப இந்த புத்தாண்டுல இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப குடும்பத்திற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சிகள், குடும்பத்தினுடைய வருமானங்கள்,
உங்களுடைய பதவிகள், உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வருமானம், உங்களுடைய பதவி, ஒரு அரசாங்க வேலை, அப்போ ஒரு நிர்வாகம், ஒரு அரசாங்க அரசியல், புதிய பொறுப்பு, இப்படி ஒரு பேர் புகழ், நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய, புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, புதிய வேலை வாய்ப்பு, புதிய நிர்வாகம் என்று 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் தலைமை தாங்கும் தகுதி, ஒரு பெரிய பொறுப்புல இருந்து அதன் மூலம் வருமானம் வரக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு தொழிற்சாலை, ஒரு ஃபேக்டரி, ஒரு உணவுப் பொருள் கம்பெனி, இல்ல ஆடை ஆவண தொழில்கள், புரிஞ்சுங்களா? இதெல்லாம் தொழில் தொடங்கக்கூடிய, ஒரு அரசாங்கத்தின் கடன் பெற்று தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். சுக்கிரன் அந்த இடத்துல உட்கார்றார். சுக்கிரன் அந்த இடத்துல உட்கார்றார். உங்களுக்கு யார் சுக்கிரன்? யாரு? 3-8 கடன் தானம். அப்ப கடன் பெறலாம். அப்ப 6ஆம் அதிபதி கடன் தான். அப்ப கடன் பெற்று தொழில் பெறலாம். தொழில் நிச்சயமா அது வெற்றி அடையும், மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இப்ப உங்களுக்கு அதற்கு பெரிய அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நிலை இருக்கும். அரசாங்கத்திலும் சரி, அரசியலும் சரி, அதற்குரிய ஆதரவுகளும் நிறைய. ஏன்னா 2-9 அரசாங்கத்துக்கும் அரசியலுக்குரிய செவ்வாய் உங்க ராசியில உட்கார்ந்துருக்காரு. அப்ப இதெல்லாம் உறுதியா நடக்கும். அதாவது ஒரு காலம் பூரா கஷ்டப்படணுமா? அதுக்கு என்ன வழி? புதிய வெற்றி, புதிய வழிகள், புதிய வெற்றியை காணக்கூடிய ஒரு அமைப்பு. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதைத்தான் நான் சொல்றேன். அப்ப கடன் பெறலாம், தொழில் தொடங்கலாம், அது மிகப்பெரிய வெற்றி அடையும். அடுத்த வருஷம் டாப்ல போயிருவீங்க. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் இந்த தமிழ் புத்தாண்டுல ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான யோகம் மீனராசியை பொறுத்தளவு. ஆக அடுத்ததாக உங்களுக்கு மீனராசிக்கு அதிபதியான குருவே அதிர்ஷ்ட ஸ்தானத்துக்கு போறாரு. அதாவது இந்த குரு 5ஆம் இடத்துக்கு, அதாவது உச்சம் பெறுகின்ற ஒரு சிறந்த அமைப்பு. இந்த அமைப்புல, இந்த யோகத்துல, இந்த பராபவ ஆண்டுல, அதான் சொன்னேன், பராபவ ஆண்டு வந்து பரவசம் ஊட்டும், பணங்களை கொட்டும், தொழில்களை கொட்டி தரும், வருமானத்தை கொட்டி தரும். வானத்திலிருந்து அப்படி தெய்வம் அருட்கடாட்சம், அந்த வானத்திலிருந்து தெய்வங்களுடைய அருட்கடாட்சத்துடன் உங்க வீட்டுக்கு பொன் பொருள் செல்வங்கள் கொட்டிக்கிட்டே இருக்கும். உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை. வம்சமே விருது. வம்சத்துல எல்லாருமே, வம்சத்துல ஒருத்தர் பெரிய சாதனை பண்ணுவார். உங்க வம்சத்துல, உங்க குடும்பத்திலே ஒருத்தர் மிகப்பெரிய சாதனை பண்ணுவாரு, மிகப்பெரிய பதவியில் இருப்பாரு. ஏன் நீங்களே அந்த பெரிய பதவியில் இருப்பீங்க, நீங்களே பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க, நீங்களே ஒரு கோடீஸ்வரன் ஆவீங்க, நீங்களே லட்சாதிபதி ஆவீங்க, கடன் நிவர்த்தி அடையும். இதுக்கு கடன் பிரச்சனை நிவர்த்தி அடைஞ்சு அப்பா நிம்மதிப்பா. இன்னைக்கு இப்படிப்பட்ட யோகம் நான் இந்த மாதிரி, எனக்கு இப்படி ஒரு யோகம்லாம் எனக்கு கிடைக்கும் நினைச்சு கூட பார்க்கல. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை இந்த பராபவ ஆண்டில் அமைய போகின்றது. உங்களை பரவசப்படுத்த போகின்றது. இது உறுதி. இதுல ஏதாவது சந்தேகம்னா இது வந்து பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகம், உங்க தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு வருடம் ஒரு முறையாவது இந்த ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணும். இப்ப தமிழ் பஞ்சாங்க முறைப்படிதான் நம்ம ஜனன ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதம் பிறந்த உடனே பஞ்சாங்கத்தை படிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. பஞ்சாங்கத்தை வந்து ஒவ்வொரு வீட்டிலும் பெரியவங்க, அந்த பழக்கம்லாம் இப்ப இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மாதிரி வருடம் ஒரு முறை நம்ம யோகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது தமிழ் பஞ்சாங்க முறைப்படிதான் அது சரியா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கீழே ஒரு நம்பர் நோட் பண்ணிக்கங்க. உங்கள் எதிர்காலம், உங்கள் வெற்றி, உங்கள் லட்சியம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை பார்த்துடலாம். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.